அன்புள்ள ரிஷப ராசி என்பர்களே, சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை சூரிய பெயர்ச்சி. தற்சமயம் ரிஷப ராசியினருக்கு ஜென்ம குரு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். 4இல் உள்ள சூரியன் 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். அடுத்து ஜென்ம ராசியில் குரு 5இல் சூரியன் என்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருந்திருக்கும். ரிஷப ராசியினருக்கு 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் சென்று குரு பார்ப்பதால் ஓரளவு நன்மைகள் உண்டாகும், அலைச்சல்கள் குறையும். ஆனால் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சால் வீண் பிரச்சனை. யாரிடமும் அதிகம் பேசக்கூடாது. பேச்சினால் விரோதம் உண்டாகும், வீண் பலி சொற்கள் உண்டாகும். பேச்சு எண்ணி எண்ணி வார்த்தைகள் செலவிட வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. நல்லது செய்ய போய் கெட்டது உண்டாகும். ஜென்ம குரு என்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாருக்கும் கடன் தரக்கூடாது, கடனும் வாங்கக்கூடாது. உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்கும். மற்றவர்கள் வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். என்னதான் உழைத்தாலும் கஷ்டப்பட்டாலும் நல்ல பெயர் கிடைப்பது கடினம். இருந்தாலும் தாங்கள் நல்லது செய்கிறீர்கள் என்பதை நினைக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர்களின் சொற்படி கேட்க வேண்டும். ஆசிரியர்களின் சொற்படி கேட்க வேண்டும். மனதில் தன்னம்பிக்கை வேண்டும். தற்சமயம் ரிஷபராசினருக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் மிகவும் அற்புதம். வேறு மொழி மதத்தினர் உதவி செய்வர். வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல பெரிய கம்பெனி மூலியமாக நல்ல வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பாதிப்பர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு குழப்பமான மனநிலைதான் தற்சமயம் குரு சரியில்லாமல் இருப்பதால். அடுத்து சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். 10இல் உள்ள சனி பகவான் வக்கரம் அடைந்திருப்பதால் உத்தியோகத்தில் வேலை செய்யும் இடத்தில் சில இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். அதை தாங்கள் சாதுரியமாக சமாளிக்க வேண்டும். சூரியன் தற்சமயம் 5ஆம் இடத்திற்கு சென்றால் கூட பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும். இருந்தால் கூட தாங்கள் குரு பார்வை படுவதால் ஓரளவு பிரச்சனைகள் விலகும். ஜென்ம குரு வனவாசம் என்பதை போல குரு பகவானுக்கு கோயிலுக்கு சென்றால் வியாழக்கிழமைகளில் நவ கிரகத்தில் உள்ள குருவுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். உஷ்ண கிரகம் செவ்வாய் 2இல் இருப்பதால் சில பேருக்கு பிபி அதிகரிக்கும். 5இல் சூரியன் என்பதால் சில பேருக்கு சுகர், தலைவலி, ஒற்றை தலைவலி போன்றவை வந்து போகலாம். ஆகவே ரிஷப ராசினர் மிகவும் கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு தாங்கள் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். சாமந்தி பூ வாங்கி கொடுங்கள். தட்சிணாமூர்த்தியும் தாங்கள் வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் கால பைரவரை வழிபடுங்கள். வீட்டிலோ வெளியிலோ தங்களை பற்றி வீண் பறிகள் வந்தால் விலக தீபம் ஏற்றினால் அனைத்தும் விலகிவிடும். ஆகவே மனம் தளர வேண்டாம். தற்சமயம் சூரிய பயிற்சியினால் குரு பார்வை சூரியனுக்கு இருப்பதால் ஓரளவு நன்மைகள் உண்டாகும். வாழ்க வளமுடன்.